தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ நீதிக்கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆலயத்தில் என்னென்ன அதிசயங்கள் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆலயத்தில் வாரம் நடக்கக்கூடிய பூஜைகளை இந்த போர்டில் நோட் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் பக்தர்கள் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலை வைக்கிறவங்க எல்லாருமே இந்த சூலாயத்தில் கொண்டு வந்து பூட்டை கட்டிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுடைய வேண்டுதலை கூடிய விரைவில் நிறைவேறிடுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பில்லி சூனியம் ஏவல் எதுவாக இருந்தாலும் அப்புறம் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனுக்குடனே கருப்பசாமி தீர்வு கொடுத்துட்றாராம். வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் கிடாவெட்டு பூஜை நடக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்களோட கோரிக்கையை கருப்பசாமி நிறைவேற்றி வச்சுட்டாரு அப்படின்னா பக்தர்கள் அவங்க வச்ச வேண்டுதலையே கோயில்லையே கிடா வெட்டி கோயில்லையே அன்னதானம் போடுறதா வேண்டியிருப்பாங்களாமா. அதனால வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் கிடா வெட்டி அன்னதானம் நடந்துட்டுருக்கு. பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு கருப்பசாமி கத்தி மேலே நின்று வாக்கு சொல்கிறது நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பூசாரி ஐயா தங்கியிருக்க அந்த குடிசைக்கு முன்னாடி வாக்கு சொல்லுவார். அப்போ பாருங்கள், பக்தர்கள் வாக்கு கேட்கறதுக்கோசரம் காத்துட்ருக்காங்க. இந்த ஆலயத்தை பற்றிய அனைத்து தகவல்களையும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பதிவிடுகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். நன்றி.